கொலோசேயர் 1:17 அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை திருவிவிலியத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அனைத்துக்கும் முந்தியவர் அவரே, அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் முந்தியவர் அவர், அனைத்தும் அவரோடு இணைந்து, அவருக்குள் அப்படிங்கிறத இவங்க அழகா சொல்லியிருக்காங்க, அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 8:6 பாருங்க. 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அதாவது அவர் மூலமாக தான் எல்லாமே என்ன இருக்கு, உருவாய் இருக்கிறது, அவராலே எல்லாமே உண்டாயிருக்கிறது சகலமும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நாம யாருக்கென்று? அவருக்கென்று உண்டாயிருக்கிறோம். அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். முதல்லையும் அதை சொல்றாரு, முடிக்கும் போதும் அதை என்ன செய்யறாரு, சொல்றாரு. அவர் மூலமாதான் எல்லாம் உண்டாயிருக்கிறது, நாமும் அவராலே உண்டாயிருக்கிறோம். இத ERV-ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆனால் நமக்கோ ஒரே ஒரு தேவன் உள்ளார், அவர் நமது பிதாவே, எல்லாம் அவரிலிருந்தே வந்தன, நாம் அவருக்காக வாழ்கிறோம். ஒரே சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லாம் அவரிலிருந்தே வந்தன, நாம் அவருக்காக வாழ்கிறோம். நாம் அவருக்காக வாழ்கிறோம். ஏன்? எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்துச்சு. என்னை உண்டாக்குனது யார்தான்? அவர்தான். யார்தான் உண்டாக்கி இருக்கிறா? கர்த்தர் தான் என்ன உண்டாக்கி இருக்கிறார். இங்க சொல்றாரு, அவருக்காக வாழ்கிறோம். ஒரே ஒரு கர்த்தரே உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து ஆவார். எல்லா பொருட்களும் இயேசுவின் மூலமாக உண்டாக்கப்பட்டன, நாம் அவர் மூலமாகவே உயிரை பெறுகிறோம். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லா பொருள்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாக்கப்பட்டன. அப்போ எல்லாமே அவரால தான் இந்த உலகத்துல என்ன செய்யப்பட்டுச்சு, சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, உண்டாக்கப்பட்டுச்சு. அடுத்து சொல்றாரு, நாம் அவர் மூலமாகவே உயிரை பெறுகிறோம். அத திருவிவிலியத்தில் எப்படி சொல்றாங்கன்னா, அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. எப்படியா? அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன, அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். அவருக்காக வாழ்கிறோம், அவர் மூலமாகவே வாழ்கிறோம். இப்போ இந்த ரெண்டையுமே என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவருக்காக நான் வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இன்னொன்று, நான் வாழ்றது அவருடைய கிருபையினால, அவர் மூலமாக தான் நான் என்ன செய்கிறேன், வாழ்கிறேன். அவர் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ
முடியாது அப்படிங்கிறத தான் இவங்க சொல்கிறாங்க. அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொலோசியர் 1:16 வசனத்தை பாருங்க. ஏனென்றால் ம் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆ பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய ஆ காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அது பரலோகத்தில் உள்ளவைகளாக இருக்கட்டும், பூலோகத்தில் உள்ளவைகளாக இருக்கட்டும், காணப்படுகிறவைகளாக இருக்கட்டும், காணப்படாதவைகளாக இருக்கட்டும், எல்லாமே யார் மூலமாக தான் உண்டானது? அவர் மூலமாக உண்டானது. அந்த லாஸ்ட் சொல்லப்பட்டு இருக்கிறது, சகலமும் அவரை அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிக்கப்பட்டது. அதாவது அவருக்காக வாழ்கிறோம், அவர் மூலமாகவே வாழ்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அவரை கொண்டு அவருக்காக, அவரை கொண்டு அவருக்காக நாம சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை ERV-ல பார்க்கலாம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள அனைத்து பொருட்களும் இயேசுவின் வல்லமையால் படைக்கப்பட்டவை. அவை கண்ணால் காணப்படுகிறவை, காணப்படாதவை, ஆன்மீக சக்திகள், அதிகாரங்கள், பிரபுக்கள், ஆள்வோர்கள் என அனைத்துமே அவருக்காகவும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டவை. அவருக்காகவும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டவை. எல்லா பொருட்களும் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமையினால படைக்கப்பட்டவை. அது நம்ம காண்கிறதா இருக்கட்டும், காணாததா இருக்கட்டும், அதை தான் அவருங்க சொல்றாரு. யோவான் 1:4 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அதாவது அவர் மூலமாக தான் எல்லாமே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அவர் மூலமாக தான் எல்லாமே இருக்கு. இங்க சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த 1 கொரிந்தியர் 8:6 வசனத்துல உள்ளது. அந்த ERV-ல தான் சொல்லப்பட்டிருக்காங்க, நாம் அவர் மூலமாகவே உயிரை பெறுகிறோம் என்று. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறாரு? அளித்திருக்கிறாரு. அவர் அந்த யோவான் 10:10 வசனத்துல எடுத்து வாசிக்கண்டா, அதுல சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்முடைய ஜீவன் பரிபூர்ணப்படுத்துகிறவர் யார் தான்? தேவன் தான். நம்முடைய ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர் தான், தேவன் தான். இயேசு அதை செய்கிறார். அதை தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவர் மூலமாகவே நாம் உயிரை என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். அப்போஸ்தலர் 17:28 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ERV-ல சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் அவரோடு வாழ்கிறோம், நாம் அவரோடு நடக்கிறோம், நாம் அவரோடு இருக்கிறோம். உங்கள் கவிஞர்கள் சிலர் இதை சொல்லி இருக்கிறார்கள். இங்கே சொல்றாரு, நாம் அவரோடு வாழ்கிறோம், அவரோடு வாழ்கிறோம், நாம் அவரோடு நடக்கிறோம், நாம் அவரோடு இருக்கிறோம். இந்த உணர்வு எப்போதும் நமக்குள்ள இருக்கணும், எப்போதும் இருக்கணும். நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள. நான் யாரோடு நடக்கிறேன்?
கிறிஸ்துவோடு நடக்கிறேன். அடுத்து நான் அவரோடு இருக்கிறேன். இது இருந்துச்சுன்னா நான் எந்த தவறையுமே செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஒரு தப்பு செய்யணும்னா வீட்டில் எல்லார் மத்தியிலையும் நம்ம செய்வோமா? நமக்கு தெரிஞ்சவங்க மத்தியில் எதுவும் செய்வோமா? இல்லை, வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு என்ன செய்வோம்? நினைப்போம். அதை அப்போ அந்த எண்ணம் என் கூட யார் இருக்கிறா அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இங்கே இந்த ஒரு உணர்வு எப்போதும் எனக்குள்ளே இருக்கணும். நாம் அவரோடு வாழ்கிறோம், நான் அவரோடு நடக்கிறேன், அவரோடு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அந்த எனக்கு இந்த இதில் வாசித்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் கவிஞர்கள் சிலர் இதை இதை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் அவரது பிள்ளைகள். நாம் அவரது பிள்ளைகள். அவருக்குள்ள நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்க. அவர் மூலமா நமக்கு எல்லாமே உண்டாயிருக்கிறது. அவருக்காகவே நாம உண்டாயிருக்கிறோம். அப்புறம் அவருடைய ஜீவன் எனக்குள்ள ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. இப்போ சொல்றாரு, நான் அவருக்காக வாழ்றேன், அவருக்காக நடக்கிறேன், அவரோடு இருக்கிறேன். ஏன்னா நான் அவரது பிள்ளை. ஹல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாகும்படி ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். 2 கொரிந்தியர் 5:21 பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாராம்? பாவமாக்கினார். இதை ERV-ல எப்படி சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவிடம் பாவம் இல்லை, ஆனால் தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார். கிறிஸ்துவிடம் பாவம் இல்லை, ஆனால் தேவன் நமக்காக அவரை பாவமாக்கினார். அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை செய்தார். எதுக்காக இதை செஞ்சாராம்? பாவம் அறியாத அவரை எதற்கு பாவமாக்கினார்? நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நான் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக பாவம் இல்லாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். கொலோசியர் 1:14 பாருங்க. குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு மேன்மை இருக்கு பார்த்தீங்களா? நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்கலாம், ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கணும், ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீங்கன்னா நீங்கள் சொல்லணும். இன்னைக்கு அந்த இது தெரியாததுனால நிறைய பேரால் அங்கே என்ன செய்ய முடியலை, சொல்ல முடியலை. ஏன் சர்ச்சுக்கு போகிற, ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். எல்லாத்தையும் உண்டாக்கினதே யார் தான்? அவர் தான். அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, உண்டாக்கப்பட்டுச்சு. இன்னொன்று, நம்ம உண்டாக்கினதே அவர் தான். அவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவன் தந்திருக்கிறார். அதாவது பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து போயிருந்த நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஜீவனை தந்திருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார்.
அவருடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒரு பாவமும் இல்லாத அவரை எனக்காக அவர் பாவமாக்கினார். அவருடைய அந்த இரக்கத்தினால நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக ஜீவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அப்போ என் ஜீவியம் யாருக்கு ஏற்றதா இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக இருக்கணும். இதுக்காக தான் அதை செஞ்சிருக்கிறாரு. எதை செய்தார்? பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். எதனால அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்காக அவருக்கு ஏற்றவர்களாக தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் செய்யத்தக்கதாக தேவன் இதை செய்தார். எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை என்ன செய்யணுமா? கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுறாரு. அது அந்த ERVல ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பெருமை உங்களையும் சேரும். இந்த பெருமை யாரை சேருமா? உங்களையும் சேரும். ஏன்? நீங்களும் உங்கள் ரட்சிப்புக்காக உண்மையான நற்செய்தியை கேட்டீர்கள். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக இந்த உண்மையான நற்செய்தியை நீங்க என்ன செஞ்சீங்க? கேட்டீர்கள். நீங்கள் நற்செய்தியை கேட்டதால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தீர்கள். இந்த நற்செய்தியை கேட்டீங்க. கேட்டு ஆண்டவர் மேல என்ன செஞ்சீங்க? நம்பிக்கை வைத்தீர்கள். தேவன் தந்த அவரது வாக்குறுதிப்படி பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவில் உங்களுக்கு அடையாள குறியிடப்பட்டீர்கள். கிறிஸ்துவே அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அவர் பரமேறும்போது என்ன சொன்னாரு? நான் போறேன், உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புறேன் அப்படிங்கிறத சொன்னாரு. அதே இதை அவர் செஞ்சாரு. நாம ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் மேல எப்படி இருக்கிறோம்? நம்பிக்கையா இருக்கிறோம். சொல்லப்பட்டு இருக்கிறதா அதுல? அவர் மேல நம்பிக்கை வைத்தீர்கள். இப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் கிறிஸ்துவில் அவருக்குள் உங்களுக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. எப்படி? பரிசுத்த ஆவியானவரால். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினால் நான் கிறிஸ்துவுக்காக முத்திரை போடப்பட்டுள்ளேன். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரு பாருங்க. முத்திரைங்கிறது இவங்க என்னுடையவங்க அப்படிங்கிறதற்கு ஒரு அதாவது ஒரு கவர்மெண்ட் சீலுக்கே எவ்வளவு மரியாதை இருக்கு. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா! இதில் அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 1:20 பாருங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இதை ERVல எப்படி சொல்றாங்கன்னா, தேவனுடைய வாக்குறுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றுள்ளது. ஆகவேதான் தேவனுடைய மகிமையை கிறிஸ்துவின் வழியாக சொல்லும்போது ஆமேன் என்கிறோம். தேவனுடைய மகிமையை
கிறிஸ்துவின் மூலமாக அந்த வழியாக சொல்லும்போது நாம் என்ன சொல்கிறோம்? ஆமேன் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் மூலமா நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றிட்டு இருக்கிறார். அவர் நமக்கு சொன்னதை செய்கிற தேவன். அவர் வாக்கு மாறாதவர். அதான் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எபேசியர் 3:2 பாருங்க. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு என்ன இருக்கு? தைரியம். அப்புறம் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நாம பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம சொல்லுகிறோம். இது எப்படி நமக்கு கிடைக்கு? அவர் மீது, கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை, அதன் வழியாக அந்த தேவனோ சமூகத்தில் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு உரிமை கிடைச்சிருக்குது, ஒரு தைரியம் கிடைச்சிருக்குது, நம்பிக்கை கிடைச்சிருக்குது. இது எப்படி எனக்கு கிடைச்சிச்சு? ஆண்டவர் கொடுத்த கிருபை. அவர் மூலமாய் எனக்கு தேவன் தந்த ஒரு காரியம். ஆகவே அவரை பற்றும் விசுவாசத்தினால தான் எனக்கு. இயேசுவை நான் விசுவாசிக்காம நான் போய் நிற்க முடியாது. அவரை நான் விசுவாசிக்கணும். விசுவாசித்து நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக ஆண்டவரே என்று கூப்பிட்டு நம்ம அப்படி இப்போ ஆராதனை பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இப்படி கிருபாசனத்தண்டை சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது ERV-ல எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, கிறிஸ்துவால் நாம் தைரியத்தோடும் முழு விசுவாசத்தோடும் தேவன் முன் வந்து சேர முடியும். நாம் இவற்றை கிறிஸ்து மீதுள்ள விசுவாசத்தால் செய்ய முடியும். இதை எப்படி செய்ய முடியும்? அவர் மேல வைத்திருக்கிற அந்த முழு விசுவாசம். அப்பந்தான் நான் தேவனிடத்துல சேர முடியும். கொலோசையர் 2:3 பாருங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்போ ஞானம் அறிவு பொக்கிஷம் இது எல்லாம் எங்க இருக்கு? அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம சேருகிறதுனால எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்க. அவர் இடத்துல நம்ம சேருகிறது நமக்கு ஜீவனை கிடைச்சிருக்கு. நம்ம அவரிடத்துல வந்ததுனால நித்திய ஜீவனை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். இங்க அது மாத்திரமல்ல, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால அவருக்குள்ள முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்குள் ஞானம் அறிவு பொக்கிஷம் எல்லாம் இருக்கு. நான் எதையும் தேடி அங்கங்க போக வேண்டியதில்லை. ஆண்டவரிடத்துல கேட்டா போதும். அவரிடத்துல எல்லாமே இருக்கு. அவர் எனக்குள்ள இருக்கும்போது அவரே நமக்கு ஞானமும்
பலனுமா இருக்கிறாரு. அவர் நமக்கு பொக்கிஷமா இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அதை எப்படி தான் ஒப்பிட்டு சொல்றாங்க? பொக்கிஷத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்குதா? அவருக்குள்ள நாம இருக்கிறோமா? அவருக்குள்ள நாம இருந்தோம்னா ஞானம், அறிவு, பொக்கிஷம் அது நமக்குள்ள இருக்கு. ஏன்னா அவருக்குள் நாம் வாழ்கிறோம். அப்படித்தானே சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அவரோடு வாழ்கிறோம், அவரோடு நடக்கிறோம், அவரோடு இருக்கிறோம். அப்போ அவரோடு இருக்கும்போது அவருக்குள் இருக்கிற ஞானம், அவருக்குள்ள இருக்கிற அறிவு, அவருக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளதையும் தர அவர் போதுமானவரா இருக்கிறார். அவரே நமக்கு ஞானமா இருக்கிறாரு, அறிவா இருக்கிறாரு. அதை இன்னொரு மொழிபெயர்ப்புல செல்வம் என்று சொல்லப்பட்டிருந்தது. பொக்கிஷத்துக்கு செல்வம் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னைக்கு செல்வத்தை தேடி தான் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? ஓடிட்டு இருக்காங்க. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா போதும், உங்களுக்கு செல்வம் அவர் தர போதுமானவராக இருக்கிறார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறாரு. அவருக்குள் ஞானம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை பாருங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. அது சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல திருவிவிலியத்துல எப்படி சொல்றாங்கன்னா, இறைத்தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிறது. அதாவது அவருடைய அந்த சரீர இது உடல் உருவில் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. இது நமக்கு என்ன சொல்லியிருக்கு? சரீர பிரகாரமாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய உடல் உருவில் கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிறது. அவரோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள். யாரோட இணைந்திருப்பதால்? கிறிஸ்துவோடு. அந்த திருவிருந்தில் நம்ம எப்படி பார்க்குறோம்? அதில் நாம் என்ன சொல்கிறோம்? அவருடைய சரீரத்தில் பங்கு பெறுறோம். நம்ம அடுத்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெபத்தில் கர்த்தரோட என்ன செய்கிறோம்? இணைந்து இருக்கிறோம். அதாவது தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். அதாவது அவரோடு அந்த இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையில தான் அந்த நிறைவு இருக்கு. நான் கிறிஸ்துவோடு எப்படி இணைந்திருக்க முடியும்? என் ஜெப நேரத்தில் நான் அவரோடு அவருடைய பந்தியில் ஐக்கியப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறது. அடுத்து உள்ள பகுதியில் அதை குறித்து தான் நம்ம பார்க்கலாம். அந்த 2:6 பாருங்க, கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. அவரை ஏற்றுக்கொண்டுங்களா? நீங்க இயேசுவை எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா.
இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. அவருக்குள்ள எப்படி இருக்கணும்? வேர் கொண்டவர்களாக. இதை அந்த ஆர்சில் மொழிபெயர்ப்பில் பொதுவாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். அவரோடு இணைந்து வாழணும். அவரை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டா முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். அவரோடு இணைந்து இருக்கணும். அவரோடு இணைந்து இருக்கும்போது தான் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரிக்க முடியும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அவருடைய பிள்ளைகளா தேவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ முடியும். அப்புறம் அந்த உரிமையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருக்குள்ள ஞானம், அறிவு, பொக்கிஷம் இதெல்லாம் எதிர்பார்க்கிற நாம அவரோடு இணைந்து இருக்கிறோமா? அவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இங்கே அதை தான் சொல்கிறாரு. அதுவும் இங்கே திருவிவிலியத்தில் அப்படி 2 லைனில் முடிச்சிட்டாங்க. கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள்ட்டு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. நான் அவரோடு இணைந்து இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? அவருக்குள் எப்படி இருக்கணும்? வேரூன்றி இருக்கணும். ஒரு செடி மரம் நம்ம வளர்க்கும், வேர் கீழே வர போயிட்டுனா அதை பிடுங்கிறது கஷ்டம். வேறு இல்லாட்டி ஈஸியாக பிடுங்கி போட்டுடலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவரோடு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு. இந்த 3ம் அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். நான் எப்படி இருக்கேன்? நான் யாரோடு இணைந்து இருக்கிறேன்? என் நேரத்தை நான் அதிகமாக எங்கே கொடுக்கிறேன்? நான் யாருக்குள்ள வேரூன்றி இருக்கிறேன்? இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள வேரூன்றி வளரணும். வேரூன்றி வளருகிறது மாத்திரம் அல்ல, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடந்து கொண்டு. நான் கர்த்தருக்குள்ள நடக்கிற ஒரு அனுபவம், கர்த்தரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எதனால? தேவனுடைய அன்பு என்னிடத்துல பூரணமா இருக்கணும். என்னிடத்துல பூரணமா இருக்கணும். அது வெளிப்படும். அது என்ன செய்யும்? வெளிப்படும். என்னிடத்துல ஆண்டவருடைய அன்பு அது வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறத வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள
முடியும். அதாவது ERV-ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் ஒருவன் ஆ, தேவனின் போதனைக்கு கீழ்ப்படியும் போது ம், அம்மனிதனின் தேவ அன்பு ம், முழுமை பெற்றிருக்கும். ம். நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்பதை இவ்வாறே அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனை பின்பற்றுகிறோம் என்று எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? தேவனின் அன்பு நம்மளில முழுமை பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை எவ்விதமா சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதன் ஆ, தான் தேவனில் வாழ்வதாக கூறினால் ஆ, அவன் இயேசு வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும். இங்க சொல்றாரு, ஒரு மனிதன் நான் தேவனில் வாழ்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன், அவரோடு இணைந்து இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா மட்டும் பத்தாது, அவன் இயேசு வாழ்ந்ததை போன்று வாழ வேண்டும். வாழ வேண்டும். அவர் எப்படி ஜீவித்தார், ஆண்டவர் எப்படி இருந்தார், அதுபடி நானும் வாழணும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவரோடு இணைந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிற நான், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னிடத்துல இருக்கணும். அவர் சொல்றார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேங்கிறார். அப்போ அவருடைய சாந்தம், அவருடைய தாழ்மை யாரிடத்துல இருக்கணும்? நம்ம இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் கிறிஸ்துவ என்னில வெளிப்படுத்த முடியும். என்ன பார்க்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்க முடியும். இங்க அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றால் அவருடைய அன்பு என்னில என்ன செய்யணும்? வெளிப்படணும். அவருடைய மன தாழ்மை என்னிடத்துல வெளிப்படணும். அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கிறிஸ்துவை உடையவனாய் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனாக இருந்தால், அவர் வாழ்ந்ததை போன்று நாமும் வாழ வேண்டும். ஜெபிக்கலாம். ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் நடக்கும்போது, நான் இருக்கும்போது, எல்லா சூழ்நிலையிலையும் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், அவருக்காக வாழ்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன் என்கிற ஒரு நிச்சயத்தோடு அவரை போல நம்ம வாழுகிறவர்களா இருக்கிறோமா? அவரை போல நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லுகிற நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அவர் நடந்தபடியே நாமும் நடக்கணுமே. அவரை போல நாம காணப்படணுமே. எங்களை நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்க உம்முடைய அன்பில இன்னும் பலப்படணும்பா. உம்மோடு இணைந்து இருக்கணும் ஆண்டவரே, உமக்குள்ள வேரூன்றி இருக்கணும்ப்பா ஆண்டவரே, உமக்குள்ள கட்டப்பட்டவர்களா இருக்கணும் ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும்ப்பா. உம்மிடத்துல ஞானம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஆண்டவரே அப்பா, உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேவனுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் செய்ய எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்.